வணக்கம். திருவண்ணாமலை அப்படின்னாலே ஒரு சிறப்புமிக்க ஊர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இங்கு எண்ணற்ற சித்தர்களும் அடியார்களும் வாழ்கின்ற ஒரு புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் வாழ்கின்ற மக்களும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவங்க. ஒரு சமயம் சிவபெருமான் அந்த பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்துட்டு அதுக்கு பரிகாரமாக என்ன சொன்னாருன்னா, நீ பூலோகத்தில் திருவண்ணாமலையில் வந்து என்னை பூஜித்து வழிபட்டு வந்து அடைவாயாக அப்படின்னு சொன்னார். அதன்படி பார்வதி தேவியும் திருவண்ணாமலையில் மலையை சுற்றி வந்து, அதாவது திருவண்ணாமலையில் வெறும் கோவிலில் மட்டும் அந்த ஈசன் இல்லைங்க, அந்த மலையை சுற்றி எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கார். அதனால் பார்வதி அம்மாவும் மலையை சுற்றி வந்து வணங்கி வழிபட்டு நிற்கும்போது அவங்க முன்னாடி அந்த ஈசன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்றாரு. அதற்கு பார்வதி தேவியும், என்னை போல் இங்கு வந்து உங்களை சுற்றும், அதாவது இந்த மலையை சுற்றும் பக்தர்களின் வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இப்படித்தான் இங்கு பார்வதி தேவியால் முதன் முறையாக கிரிவலம் அப்படின்ற ஒரு வழிபாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது.